சினிமாவுல காட்டாமலே புகழடைஞ்ச 5 கேரக்டர்கள். யார் அந்த சொப்பன சுந்தரின்னு தெரியுமா? பொதுவா சினிமாவுல அவங்களோட முகம் ரசிகர்களுக்கு தெரிஞ்சிடணும் அப்படின்னு பல நடிகர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஆரம்பத்துல விஜய் சேதுபதி கண்ணுக்கே தெரியாத இடத்துல இருந்தாரு. இப்போ ஒரு முன்னணி நடிகரா வலம் வந்துகிட்டு இருக்காரு. இப்படி நெறைய பேரு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில, வெறும் பேர மட்டுமே பயன்படுத்தி பெரிய அளவுல ரசிகர்கள் கிட்ட ஒரு சில இயக்குனர்கள், ஒரு சில கதாபாத்திரங்கள கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. கிரி. அர்ஜுன் அப்புறம் வடிவேலு காம்பினேஷன்ல வெளியான படம் தான் கிரி. இதுல பேக்கரி நடத்திட்டு வரக்கூடிய வீரபாகு கதாபாத்திரத்துல வடிவேலு நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல தன்னோட அக்காவ வச்சு தான் பேக்கரிய வாங்குனதா வடிவேலு சொல்லக்கூடிய காமெடி ரசிகர்கள வயிறு குலுங்க சிரிக்க வச்சது. இப்பவும் வீரபாகு அக்கா அப்டின்னா உடனே ஞாபகம் வர்றது கிரி படம் தான். துள்ளாத மனமும் துள்ளும். விஜய், சிம்ரன் பல பேர் நடிப்புல வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச படம் துள்ளாத மனமும் துள்ளும். இதுல குட்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல விஜய் நடிச்சிருந்தாரு. இதுல தன்னோட அம்மாவுக்கு குட்டி லெட்டர் போடுறது, அப்புறம் சம்பளம் அனுப்புறது மாதிரியான காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கும். கடைசியில குட்டியோட அம்மா இறந்த செய்தி மட்டுமே வந்திருக்கும். அவங்களோட முகத்த இந்த படத்துல காட்டியிருக்கவே மாட்டாங்க. உத்தமராசா. பிரபு, குஷ்பு அப்புறம் பல பேர் நடிப்புல வெளியான படம் உத்தமராசா. இந்த படத்துல கவுண்டமணி, செந்தில் இடையில ஆன காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றது. செந்திலோட முகத்த பார்த்துட்டு கொடுத்த கடன வாங்க வடக்குப்பட்டி ராமசாமிய சந்திக்க போவாரு கவுண்டமணி. ஒவ்வொரு தடங்களா வர கடைசியில வடக்குப்பட்டி ராமசாமி இறந்துடுவாரு. இதுல யார் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிறத மக்களுக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. மூக்குத்தி அம்மன். ஆர்ஜே பாலாஜி, நயன்தாரா, ஊர்வசி அப்புறம் பல பேர் நடிப்புல நகைச்சுவை படமா வெளியானது தான் மூக்குத்தி அம்மன். இந்த படத்துல ஊர்வசி எதுக்கெடுத்தாலும் பக்கத்து வீட்டு அம்மாவான ராணிய கூப்பிடுவாங்க. ஆனா அந்த ராணி கடைசி வரைக்கும் அந்த படத்துல வந்திருக்கவே மாட்டாங்க. வெறும் பேர மட்டுமே பயன்படுத்தி இருந்தாங்க. கரகாட்டக்காரன். ராமராஜன், கனகா, செந்தில் இவங்களோட நடிப்புல வெளியான படம் தான் கரகாட்டக்காரன். இந்த படத்துல கார தள்ளிக்கிட்டு போகும்போது சொப்பன சுந்தரி பத்தி பேசுவாங்க. சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கா அப்படிங்கிற டயலாக் இப்ப வரைக்கும் ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம சொப்பன சுந்தரி அப்படிங்கிற வார்த்தைய வச்சு பாடல்கள் கூட அதுக்கு பின்னாடி வெளியாயிருந்தது. ஆனா கடைசி வரைக்கும் யார் அந்த சொப்பன சுந்தரி அப்படிங்கிறத படத்துல காட்டியே இருக்க மாட்டாங்க. இப்படி படத்திலேயே இடம்பெறாம மக்கள் மத்தியில பிரபலமான கேரக்டர்கள்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.